மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக 3 செய்திகள் போயிட்டுருக்கு. முதல் செய்தி என்னென்னா தாவேக்காவோட எம்எல்ஏ பல்லவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதற்கு தான் மேயர் பிரியா அவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க. இதில் பல்லவி அவர்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. புரோட்டோக்கால் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம தரப்புலேருந்து நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பஞ்சாயத்து அந்த மெழுகுவத்தி ஏற்றுறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கிளியர் கட்டான ஒரு நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதான் மேட்ரா அப்படிங்கிற ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைச்சிரும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த முக்தாரையும் இந்த திருச்சி சூர்யாவையும் அரெஸ்ட் பண்ண போனால் கருத்து சுதந்திரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்க முடியுமா? அதை பற்றி நான் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். இது 2வது பாயிண்ட்டு. இப்போ 3வது பிரதானமான ஒரு விஷயம், நம்மளுடைய மின்சாரத்துறையிலேருந்து முக்கியமான அந்த ஆடிஸ்க்கெலாம் காணோங்கிறாங்க. வேறு எதாவது இருந்தால் பரவாயில்லைங்க, அந்த ஆடிஸ்கில் எது சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது, அந்த ஆடிஸ்க்கை காணோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தோன்னே செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் நமக்கு புரிய போது அந்த உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 மிக முக்கியமான செய்திகள் இருக்க போது ஒன் பை ஒன்னா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவு கூட போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த மெழுகுவத்தி ஏற்றுறது, ரிப்பனை கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து புரோட்டோக்காலில் எதுவுமே கிடையாது. அரசாணை, வழிகாட்டு நெறிமுறை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு விதமான மரபு, ஒரு விதமான மரியாதை அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாய் வந்து திட்டமிடுவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நம்ம 2 செய்திக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் மட்டும் தனியாக ஒரு செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க, மற்ற ஊடகங்கள் தனியாக ஒரு செய்தி போடுறாங்க. அதாவது 2 நிகழ்வு நடந்துச்சு. 2 ஸ்கூலோட கட்டணங்களை திறந்து வச்சாங்க. முதல் நிகழ்வில் மேயர் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அங்கேருந்து வந்து நம்மளுடைய பல்லவி அவர்கள் எம்எல்ஏ வந்து வெளியே வந்துட்டாங்க. அடுத்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பல்லவி அவர்கள் ரொம்ப மெச்சூரிட்டியாக வேணாம்ப்பா, எனக்கு இந்த மெழுகுவத்தி பஞ்சாயத்தே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2வது நிகழ்வில் மேயர் அவமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பரவுது. முதல் நிகழ்வில் எம்எல்ஏ அவமதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பரவுது. முதல்ல இந்த நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த மெழுகுவத்தி ஏற்றுறது வந்தது போனது இதெல்லாம் எந்த விதமான புரோட்டோகால் வழிகாட்டு நெறிமுறைகள் கிடையாது. இது மாநகராட்சியோட கட்டடம். ஸோ மாநகராட்சியோட கட்டடத்தை இப்போ எப்படி பேசுவாங்கன்னா, மாநகராட்சி கட்டடம் திருவிக்கா தொகுதியில் அந்த தொகுதியில் இருக்கிறதுனால அந்த தொகுதியோட எம்எல்ஏவை மாநகராட்சியோட ஆணையர் வந்து கூட்டிருப்பாரு. ஏன்னா அவங்களோட மாநகராட்சியில் அவங்களோட தொகுதியில் ஒரு கட்டடத்தை மாநகராட்சி திறக்க போது ஒரு சிறப்பு அழைப்பாளர் தான் அவங்க வந்திருப்பாங்க. வந்ததுனால தான் இந்த நிகழ்வில் அவங்க பங்கேற்றாங்க. அதாவது குழந்தை பிறந்து 7 நாளில் ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால மறுக்காமல் அந்த 7 நாள் விஷயத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். நிறைமாத கர்ப்பிணியாக பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அதை பண்ணாங்க. அதே நேரம் இந்த ஸ்கூல் விஷயம் அப்படிங்கிறதுனால குழந்தை பிறந்து 7 நாளில் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இது. ரிப்பனை யார் முதல்ல கட் பண்ணுறா, 2வது கட் பண்ணுறாலாம் மேட்ரு கிடையாது. எப்படி தெரியுமா, எம்எல்ஏ நீங்கள் கட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் வந்தாங்கன்னா சார் நீங்கள் அமைச்சர் சார் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு அமைச்சரே இருக்கும்போது அமைச்சர் வந்து ரிப்பன் கட் பண்ணுவார், ஏங்க நீங்கள் வந்து மெழுகுவத்தி ஏற்றுங்க, நான் தான் ரிப்பன் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகுமே தவிர எந்த விதமான விஷயமும் இல்லை. இப்போ மாநகராட்சி கட்டணம் அப்படிங்கிற பேரில் இப்போ சென்னையோட முதல் குடிமகனாக யார் இருப்பாங்கன்னா, சென்னையோட குடிமகனாக யார் இருப்பாங்கன்னா மேயர் தான் இருப்பாங்க. ஸோ மேயர் முதல்ல வந்து மெழுகுவத்தி ஏற்றுறாங்க. மேயருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதிகாரிகிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜோனல் ஆஃபீஸரை நோக்கி நகர்த்துறாங்க. அதிகாரிகிட்ட தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் சிறப்பு ஏற்பாடெல்லாம் வந்தவங்க இவங்க தான். இவங்க மெழுகுவத்தி இப்படி வாங்குறதுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஏற்றிட்டு போனால் என்ன பஞ்சாயத்து? சரி, இவங்க ஏற்றக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா? நான் முன்னாடி சொன்னபடி வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதாவது இருக்கா? ஒரு 10 பேருக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ ஒருத்தாங்க மெழுகுவத்தை நீங்க எம்எல்ஏட்ட கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணும் போது அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க? வெளியே தான் போவாங்க. அந்த எம்எல்ஏ இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, அதே இடத்துல ஒரு திமுக எம்எல்ஏ இருக்காருன்னா மேயர் பிரியா அவர்கள் இப்படி நடந்துப்பாங்களா? நியாயமாக கேட்குறேன், நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், திமுக எம்எல்ஏ ரிப்பனை கட் பண்ணியிருப்பாரு, திமுக எம்எல்ஏ தான் முதல் மெழுகுவத்தி ஏற்றிருப்பாரு, அதுக்கப்புறம் மேயர் பிரியா ஏற்றிருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில பேர் ஏற்றிருப்பாங்க. இப்படித்தான் நடந்திருக்கும். ஸோ இதில் ஒன்றும் பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு 10 பேர் முன்னாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை நீங்கள் அவமதிக்கும் போது அவங்க சைலண்டாக கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நிகழ்வில் மெழுகுவத்தி நீங்கள் கையில் கொடுத்து ஏற்றுங்கன்னு சொல்லும் போது வேணாம் சாமி நீயே வச்சுக்கப்பா மெழுகுவத்தியை, நான் வந்து மக்கள் பிரதிநிதியாக இங்கே நின்று போறேன்னு சொல்லி அவங்க கடந்து வந்துட்டாங்க ரொம்ப மெச்சூரிட்டியா. இதே வேற ஒருத்தவங்க அங்கே இருந்திருந்தாங்கன்னா அது எப்படி நீ பண்ண போச்சு, என்னை நீ எப்படி மதிக்கல? ஏன்னா உங்க ஆட்சியில் திமுக ஆட்சியில் இந்த சண்டை நடக்கும். எம்எல்ஏவை வந்து எம்பி கூப்பிடல, எம்பியை எம்எல்ஏ கூப்பிடல, அமைச்சரங்களை மதிக்கலங்கிற சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதற்கான சரியான வழிகாட்டுதல் கிடையாது. மாநகராட்சி கட்டணம் அப்படிங்கிற முறையில் நீங்கள் எம்எல்ஏவை அழைக்கும் போது கூப்பிட்டு எம்எல்ஏவை அசிங்கப்படுத்துறது எந்த மாதிரி நிகழ்வு அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் மேயர் அப்படிங்கிற பதவி பெருசா, எம்எல்ஏ அப்படிங்கிற பதவி பெருசானா 2 பதவிக்கு நம்ம சண்டை போட்டுக்க முடியாது. ஏன்னா 2ம் வெவ்வேறு கேட்டகரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்றிய அரசோட அதிகாரங்களை மேல இருக்கக்கூடிய அரசியலமைப்புலேருந்து ஒன்றிய அரசு எடுத்துக்குது, மாநில அரசோட அதிகாரங்களை மாநிலங்கள் எடுத்துக்கிறாங்க, உள்ளாட்சியோட அதிகாரங்களை உள்ளாட்சி எடுத்துக்கிறாங்க, உள்ளாட்சி மாநகராட்சி இவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கிறாங்க. இதுல நீ மேல நான் கீழே எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து மக்கள் பணி செய்யறதுக்கு தான் இந்த அரசியலமைப்பை ஃபாலோ பண்ணி நம்ம அத்தனை பேருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா
நீங்கள் வந்து மேயராக இருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரு எம்எல்ஏல நின்னுங்கண்ணே, உங்களால் மேயர் பதவியை ராஜினாமா பண்ணாமல் நிற்க முடியாது. அதே நேரத்தில் பல்லவி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பியாக நிற்கலாம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பதவியில் இருந்துக்கிட்டு இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எம்பியா, எம்எல்ஏ இல்லை எம்பி ரெண்டுல ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ணால் போதும். ஆனால் மேயராக இருக்கிறவங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் அந்த எலெக்ஷனில் நிற்கணும். ஏன்னா மேயர் மறைமுக தேர்தல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் யாரை அவமதிச்சிருக்கீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மேயருக்கு கொடுக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது தேர்தல் அணுகுமுறையும் ஒரு எம்எல்ஏ கொடுக்கிற தேர்தல் அணுகுமுறையும் வித்தியாசமான நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தங்களை அவங்கள அந்த பல்லவி அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட நபரை நீங்க அவமதிக்கல, அந்த பல்லவி அப்படிங்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மொத்த மக்களை அவமதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சின்ன பஞ்சாயத்துங்க, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போலாம். ஏன் அவங்க கை காமிச்சிட்டாங்க எம்எல்ஏ கொடுங்க, என்ன இதுல என்ன இருக்கு? நீங்க மேயரா இருக்க நீங்க இன்னும் நீங்க புரோட்டோகால் பத்தி பேசுறீங்களே, நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் சந்திச்சீங்களா? சென்னையில் நீங்க தான் மேயர், இது வரைக்கும் நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கவே இல்லை. நீங்க எப்படி புரோட்டோகால் பேசலாம்? ஒரு சின்ன பஞ்சாயத்தை ஊதி பெரிய பஞ்சாயத்தாக்கி வீடியோ பார்க்குறவனுக்கு ரெண்டாவது வீடியோ புரியாது, ரெண்டாவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு வீடியோ புரியாது, ரெண்டு வீடியோவும் சேர்த்து பார்த்தா தான் நடந்த சம்பவம் தெரியும். சம்பவத்தை பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க, ரெண்டாவது சம்பவத்தை பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க. ரெண்டையும் ஒன்று சேர்த்தா தான் அது அந்த மெழுகுவத்தி மேட்டரில் இருந்த புரோட்டோகாலுங்கிற வார்த்தையே அதில் கிடையவே கிடையாது. நீங்க பரஸ்பரம் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க? 4 பேர் வந்திருக்காங்களா? சார் நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி பேசி வச்சு செய்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வே. அதுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. அவங்க நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 7 நாளில் ஒரு குழந்தை நிகழ்ச்சிங்கிறதுனால அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. மாநகராட்சி சார்பாக அழைக்கப்பட்டு இப்படி நடந்துக்கிறது அது எந்த மாதிரி அணுகுமுறை? இதை நான் முதல்ல தெளிவுபடுத்திட்டேன், நான் நம்புகிறேன். இப்போ 2வது விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு புரியல, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 4 பேர் பேசிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். எனக்கு ஒன்று என்னன்னா, இப்போது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் வேணும். எல்லாருமே வந்து யாரை வேணால் நீங்கள் பேசலாம், விமர்சிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மனிதர்களை தாக்கக்கூடாதுங்க, மனிதர்களோட நடவடிக்கையை தான் தாக்கணும். ஏன்னா இப்போ வந்து சீமான் அண்ணன் மேலே எனக்கு 1008 முரண்பாடு இருக்குது. இப்போ நான் சொல்லும் போது கூட சீமான் அண்ணன் தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் அண்ணன், அதனால சொல்கிறேன். இப்போ முன்னாள் முதலமைச்சர் நான் ஏன் சொல்கிறேன்? முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்தலாம்ல ஸ்டாலின் அவர்களை. ஏன் அவர் அதற்கு முன்னாடி ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்காரு. அந்த பெரிய பதவியை வச்சு தான் நான் அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அத்தனையுமே முன்வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே மரியாதை இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே தான் பேசுகிறோம், ஏன்னா அவரோட சண்டை கிடையாது, அவருடைய நிலைப்பாடோடு தான் நமக்கு சண்டை. அண்ணாமலை அவர்களே தான் பேசுகிறோம், ஏன்னா அவரோட சண்டை கிடையாது, அவருடைய நிலைப்பாடோடு தான் நமக்கு சண்டை. ஸோ கருத்து சுதந்திரம்னா இப்போ அவர் எதை பற்றி இப்போ பேசிட்டாரு, எதனால இது நடக்குதுங்கிற எந்த விஷயமும் புரியாமல் கருத்து சுதந்திரம் பேசுறது தான் எனக்கு கோவம் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனிஷா அப்துல்லான்னு சொல்லி ஒரு பாஜக நிர்வாகி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பற்றி, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தைய பற்றி மிக கொச்சையாக ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போது அவங்க மேலே, அவங்களோட செயல்பாடு, அவங்க நடவடிக்கை மேலே உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஊடகத்தில் மாற்று கருத்து வைக்கலாம். இந்த குழந்தை ஒரு மூஞ்சி உருமா இருக்குது, இன்னொன்று மூஞ்சி உருமா இருக்குது. இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் அண்ணாமலையும் முடிச்சு போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசுங்கயா, என் பிள்ளைக்கு நீங்கள் ஏன் வரீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஒரு அரசியலில் ஒரு பெண் பங்கேற்றா இப்படிலாமா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் இவ்வளவு கொச்சையாக பேசுகிற இந்த அரசியல் களத்திலிருந்து அகற்றப்படணும். மனிதர்களை தாக்கக்கூடாது, கருத்துக்களை மிக தீவிரமாக தாக்குங்க அப்படிங்கிற நடைமுறை, இந்த ஆரோக்கியமான அரசியல் இங்கே தேவைன்னா இந்த மாதிரி சில கைது நடவடிக்கை அவசியமானது. ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கிறத சேர்த்து பாருங்க. இப்போ டைரக்டாக போயிட்டு நாங்கள் போய் யாரையுமே அரெஸ்ட் பண்ணுற தாவேக அரசாங்கம், ஒரு புகார் வந்திருக்கு, அந்த புகார் அடிப்படையில் இங்கே கைது நடவடிக்கை நடக்குது. ஸோ இந்த 2 பேர் கருத்து சுதந்திரம் அப்படின்னு முட்டு கொடுக்க வர்றவங்க முதல்ல கருத்து சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க, பேச்சுரிமைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்க என்ன வேணா பேசலாம், ஆப்போசிட்ல இருக்கிற யாருமே நீங்க பேசுறதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னா அவங்களால முடிஞ்ச சட்ட ரீதியான நடவடிக்கை உங்களுடைய பேச்சினால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா எடுக்க தான் செய்வாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நான் இங்கே ஆழமாக தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் தயவு செய்து யாரும் முட்டு கொடுக்காதீங்க. இது நான் 2வதாக வச்சிடுறேன். இப்போ 3வது பிரதானமான விஷயம் என்னங்க, இது ஆடிஸ் காட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அரசாங்க அலுவலகத்தில். எனக்கு அதாவது போக்குவரத்து இருக்கும், போக்குவரத்தோட கழகத்தில் சில தொழிற்சங்கங்கள் இருக்கும், டாஸ்மார்க் இருக்கும், டாஸ்மார்க்கோட சில தொழிற்சங்கங்கள் இருக்கும், மின்சார வாரியம் இருப்பாங்க, அதுலேயும் சில தொழிற்சங்கங்கள் இருக்கும். இந்த தொழிற்சங்கங்களில் சில பேர் வந்து ஒவ்வொரு கட்சியை சார்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க. சில விஷயங்கள் இங்கே நடக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறத நான் மறைமுகமாக இங்கே நான் சொல்லிடுறேன். உள்ள பூந்து என்னால் டைரெக்டாக சொல்ல முடியாது, புரிஞ்சுங்க.
ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்ம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சிபிஐ கேஸ் மாறிச்சுல, அது சம்மந்தப்பட்ட சில ஆர்டிஸ்ட்லாம் காணோங்கிறாங்க. இது யாரோட டைரக்டாக லிங்க் ஆகுது இந்த வழக்கு? செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட வழக்கு தான். ஆர்டிஸ்க்கு எடுக்கிற அளவு உங்களுக்கு எப்படியா துணிவு வருது? அரசாங்கத்தில் எங்கேயோ இருக்கீங்க, மூலையில் இருக்கீங்க, வெளியே இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்க்கு எப்படி நீங்கள் உங்களால் எடுக்க முடியும்? இதை நான் செந்தில் பாலாஜி தான் எடுத்தாருன்னு சொல்லலை. எப்படி இது யாரால் இது எடுக்கப்பட்டுச்சோ அவரை மையப்படுத்தி பேசுகிறேன். அவரோட அந்த தொலைஞ்சு போன ஆர்டிஸ்கில் அந்த வழக்கோட ஆர்டிஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆர்டிஸ்க்கு இல்லைன்னா இந்த வழக்கில் சில விஷயங்கள்லாம் நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்பை அடுத்து வர்ற அரசாங்கம் ஒரு 3 குழு போட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுங்கிறதெல்லாம் தேடுறதுக்கு முயற்சி எடுப்பாங்கங்கிற செய்தி உங்களுக்கு வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்பா இப்படிலாம் விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் தண்டனை இருக்கும், அந்த ஆதாரத்தை தூக்கிடுவோன்னு சொல்லி ஆதாரத்தை தூக்குறீங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் கிடையாது, ஒரு அமைச்சரோ நீங்கள் எந்த போஸ்டிங்லையுமே கிடையாது, நீங்கள் வெளியே இருக்கீங்க, ஆனால் உள்ளே விளையாடுறீங்களே, என்ன மாதிரி நடைமுறை இது? அப்போ உள்ளே நீங்கள் எப்படி விளையாண்டுருப்பீங்க அதிகாரம் கையில் இருக்கும்போது? நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதற்கான புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ அந்த ஆர்டிஸ்க்கு தூக்கிட்டா அந்த வழக்கில் அப்படிலாம் தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காரு. எல்லா விதமான விஷயத்தையும் நாங்கள் சேகரிக்கிற விஷயம், பேக்கப் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒரு ஒப்பந்த ஊழியர் வந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. துறை ரீதியான விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ஆர்டிஸ்க்கு திருட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா 16, 17 தேதிகளில் நடந்திருக்கு. செய்தி தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. இது முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நேற்று தொலைஞ்சி இன்றைக்கி தெரியலங்க. எப்போ அமைச்சர், அதாவது சிடிஆர் அண்ணன் மின்சார வாரியத்தில் முன்னாள் விஷயங்கள் அத்தனையுமே தோண்ட போறார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சோன்னே இவங்க ஆர்டிஸ்க்கு நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஆர்டிஸ்க்கு இருந்தால் தானே தோண்டுவேன், ஆர்டிஸ்க்கு தூக்கிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு அரசு நிர்வாகத்துக்கு வெளியிலேருந்து சவால் விட்டுருக்காங்க. விடவே மாட்டார் சிடிஆர் அண்ணன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஆழமாக தெளிவாக சொல்கிறேன். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, ஆர்டிஸ்க்கு ஆட்டிய போடுற விஷயத்தை. இதை பற்றியெல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அது அத்தனையுமே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.